முள்ளங்கியே பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி முள்ளங்கி காரப்புட்டு செஞ்சு கொடுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம் அளவுக்கு சிறுபருப்பும் துவரம்பருப்பு ஊற வச்சு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4 பல்லு பூண்டு, காஷ்மீர் மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துட்டு நம்ம பல்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம இது பல்ஸ் பண்ண அந்த கலவையை வந்து இந்த மாதிரி அடை மாதிரி தட்டிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா இதுவாக கிறிஸ்பாகி வந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பி பண்ணி எடுத்து வச்சுட்டு மிக்சியில் பொடிச்சிக்கலாம். இதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடுகு 1 டீஸ்பூன், உடச்சி உளுந்து 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி துருவல், ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் முள்ளங்கியை துருவி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வேக வச்சுட்டு இந்த அடையை வந்து நம்ம உதுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், நல்லா துருவியே முள்ளங்கியை சேர்த்துருக்கேன். ஒரு 2 முள்ளங்கி போல் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் சேர்த்தோம் இல்லையா, நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கணும். தண்ணியில் எதுவுமே சேர்த்த வேண்டாம். ஸோ அதிலே வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு நம்ம இந்த அடையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்சியில் போட்டு பொறன்னு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணாமல் ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடிச்சு எடுத்துகிட்டு இதில் சேர்த்துட்டு 10லேருந்து 15 நிமிஷம் போல் நல்லா திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா கமன்னு உதிரான முள்ளங்கி புட்டு ரெடி ஆகிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டில் சுட சுட சாதத்தோட முள்ளங்கி புட்டு, கதம்பை வந்து அரைச்சி விட்ட சாம்பார் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த ரெசிபியெல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள்.